சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரோகிணி வந்து மனோஜோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எனக்கு தெரியாமல் நீ இப்படி கல்யாணம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து உன்னை யாரடி இங்கே வர சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கள, இன்னும் எனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் கேஸ் எதுவுமே முடியலை, நீங்கள் எப்படி பண்ணலாம் ஆண்டி, மனோஜை வர சொல்லுங்கள், ஏன்டா அவனை கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீ தாலி கட்டிட்டியா, பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே மணமேடையில் பார்த்தா முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாருமே இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது விஜயா வந்து நம்ம ரோஹிணியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, அதனால அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டியும் ரோஹிணிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீ வீட்டுக்குள்ளே வந்து என் பேரனே அதிகாரம் பண்ணுறியே, நீ யார் அப்படின்னு சொல்லி, நீ என் பேரனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ முதல்ல சொல்லியிருந்தா 3 கல்யாணமாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. விஜயா வந்து ரொம்ப கோவத்தில் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கப்பிள்ஸ் 2 பேருமே தாலியும் கட்டிடுறாங்க. ரோஹிணி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சிந்தாமணியும் போயிடுறாங்க. பாட்டி வந்து நம்ம விஜயா கிட்ட சொல்லுவாங்க, அடுத்தது என்ன சடங்கு பண்ணணுமோ அதுக்கான ப்ரிப்ரேஷனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணாமலை வந்து கேட்பாரு, எங்கள் அம்மா உன் காதில் என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நடந்த சடங்குக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து விஜயா கிட்ட சொல்லுவாங்க, மருமக கிட்ட வந்து நீ அன்பாக நடந்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பொண்ணுங்க 2 பேர்கிட்டையும் மாமியார்கிட்ட சந்தோஷமாக அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை வந்து மனோஜ் கிட்ட சொல்லுவாங்க, பாட்டி சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சுல்லடா, ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும், அதனால நீ தான் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. இதோட நெக்கான எபிசோடு முடியுது.